ஸோ ஹியூமன் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதில் நான் வந்து கான்சிக்வன்சஸ் அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கைண்ட்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ் விச் ஃபாலோ அ பிஹேவியர் டிட்டர்மைன் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் பிஹேவியர் அக்கரிங் இன் த ஃப்யூச்சர். அப்போது ஒரு விளைவு கிடைக்கிறத வச்சு தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த பிஹேவியரை செய்வோமா மாட்டோமா அப்படிங்கிறதுல. ஸோ எக்ஸாமுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்க. ஒரு சிலருக்கு எழுதி பார்த்து படித்தா நல்லா வந்து வரும். ஒரு சிலருக்கு சும்மா புக்கில் வச்சு பார்த்தாலே புரியும். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி காதால் கேட்டாலே அவங்க வந்து நல்லா அதை ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸில் வரும். விஷுவல் லேர்னிங், காதில் கேட்குறது வந்து ஆடிட்டரி லேர்னிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்மளோட சென்சஸ் வச்சு நம்ம எழுதுறதோ இல்லை படிக்கிறதோ நம்ம லேர்ன் பண்ணுறது. அது ஒரு 2-3 டைம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 4 பேர் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு ஆன்சர் எழுதுகிறவங்க வந்து தானாக எழுதி பார்த்து படிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தனியாகவே நான் உட்காந்து எழுதி பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குரூப் ஸ்டடீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அதை ஆடியோவாக காதில் கேட்டு படிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை வீடியோஸ் பார்த்து படிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை புக்கை மட்டுமே நான் தனியாக பார்த்து நானே நோட்ஸ் எழுதுனா தான் எனக்கு புரியும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். இது எப்படி நம்ம வந்து அக்வயர் பண்ணுறோம்? பிகாஸ் ஆஃப் த அவுட்புட். இந்த கொஸ்டின் நான் இப்படி படித்தனால எனக்கு இது ஈஸியாக இருக்குது, இதுதான் சொல்கிறாங்க. அந்த கான்சிக்வன்ஸ் வந்து கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப திரும்ப அந்த பிஹேவியர் வந்து எனக்கு இதுதான்ப்பா செட் ஆகும்னு சொல்லி நம்மளோட பிஹேவியரையே நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அப்போது அவன் தனியாக படித்தாதான்ப்பா நல்லா எழுதுவாங்க, இவங்க வந்து சேர்ந்து குரூப்பாக படித்தாதான்ப்பா நல்லா எழுதுவாங்கன்னு சொல்லி நம்ம பிஹேவியர் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரீஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பிஹேவியர் தான் சொல்கிறோம். ரீஇன்ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது கான்சிக்வன்சஸ். எதனால் நம்மளுக்கு அந்த பிஹேவியர் வருது, நம்ம எதனால் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரீஇன்ஃபோர்ஸஸ். இப்போ இதையே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தினால நம்மளோட ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதாவது நம்ம பிஹேவியர் வளர்ந்துக்கிட்டே இருக்குது குட் வேல அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருந்திருக்குமா, ஒரு கான்சிக்வன்ஸ் இருந்திருக்குமா, அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது பண்ணால் இந்த மாதிரி நல்லது நடக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை நல்லா ரைம்ஸ் சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து ஆல்ஃபபெட்ஸ் நல்லா எழுதிடுறாங்க. அப்போ ப்ரீகேஜி எல்கேஜிலலாம் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லி ஒரு டாஃபி கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. அடுத்து இதே மாதிரி அந்த குழந்தை ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 2 3 கரெக்டாக சொல்லிட்டு வராங்க. வீட்டில் டிஃபன் பாக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா சொன்னால் மறுபடியும் ஒரு வெரி குட் சொல்லி ஒரு டாஃபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த குழந்தை என்ன பண்ணோன்னா குட்டுங்கிறத சாக்லேட் கூட ரிலேட் பண்ணிக்கும். ஏன்னா சாக்லேட்டுங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம். எல்லாருக்குமே ஜென்ரலாக ஸ்வீட்ஸ் வந்து ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம். அப்போது குட் இஸ் ஈக்குவல் டு சாக்லேட் அப்படின்னு அந்த குழந்தை ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் பழக 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 அந்த குழந்தை என்ன நல்லது பண்ணாலும் நம்ம குட்டுன்னு சொன்னாலே போதும், அவங்க சாக்லேட் கொடுத்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுருவாங்க. சாக்லேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வாவ் நம்மளுக்கு டீச்சர் வந்து குட் சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். பிகாஸ் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிலேயே அவங்களோட மைண்டில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. அதை என்ன, சாக்லேட் கொடுத்தா குட்டு, முறைச்சா பேடு, திட்டுனா பேடு அப்படிங்கிற அந்த பிஹேவியரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறத முதல்ல அவங்க இன்க்ளூட் பண்ணிடுறனால இதை வந்து அந்த குழந்தைங்க அந்த குட் அண்ட் பேட் வேர்டு கூடவே அவங்க வந்து அதை ரிலேட் பண்ணிவிட்டு அவங்களோடது அதை மாடல் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சோஷியல் கேஸ் ஒர்க்கில் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸஸ், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து சோஷியல் கேஸ் ஒர்க்கரோட பார்ட்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போ கிளைண்ட் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க கேஸ் ஒர்க்கர், அப்போ வந்து ஒரு அசர்ட்டிவான ஸ்மைல், பாசிட்டிவான ஸ்மைல், அவங்க சொல்கிறத வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நாடிங், அவங்க சொல்கிறத கவனமாக ஆக்டிவ் லிசனிங் கேட்குறது, பாசிட்டிவ் வேர்பல் ஸ்டேட்மெண்ட், ஆமாம் எனக்கு புரியுது, ஆமாம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும், அதை எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க, ஓ சொல்லுங்கள் அப்படிங்கிற பாசிட்டிவாக ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ இதோட கான்சிக்வன்ஸ் வந்து கிளைண்ட் கிட்ட அந்த பிஹேவியரில் தெரியும். அவங்க வந்து அவங்களோட இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களோட எந்தெந்த இஷ்யூஸ்க்கு நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க வெளிப்படையாக. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸஸ் அப்போ வந்து கேஸ் ஒர்க்கர் எப்படி
ஒருத்தர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கவே டக்குன்னு அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறது, ரொம்ப ஆங்கர்டாக இல்லை சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்புறம் என்ன, அதுக்கே அப்போ அப்படி தான் ஆகும், வேறு என்ன ஆகும், அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறது, இல்லாட்டி இது உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் ஏன் இது இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஃபஸ்ட்டு இன்டர்வியூங் ப்ராசஸ் அப்போவே ப்ளேம் போடுறது, இதெல்லாமே நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸஸ் ரெண்டு சைடுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒன்று கிளைண்ட் சைடில், இன்னொன்று வந்து சோஷியல் கேஸ் ஒர்க்கர் சைடில். ஹோப் திஸ் டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டாபிக்ஸில் வந்து ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. Let's meet in the next video.